கவர்மெண்ட் ஜாப் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ராமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பெங்களூர். இங்கிருந்து வந்து ஒரு ரெகுலர் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து யார் யார் எலிஜிபிள்னா, பிஇ, பிடெக், ஐடிஐ படிச்சவங்கலாம் எலிஜிபிள், டிப்ளமோ படிச்சவங்களும் எலிஜிபிள். ஓகேங்களா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிறாதீங்க. ரெகுலர் கவர்மெண்ட் ஜாப். ஸோ இதுக்கு மொத்தமா 22 வேக்கன்சி விட்டுருக்காங்க. ஸோ இத பத்தின டீட்டெயில்ஸா ஃபுல் நோட்டிஃபிகேஷன நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இதுதான் கைஸ் ஃபுல் நோட்டிஃபிகேஷன். இதோட நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துக்கிறேன். உங்க ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்னென்ன நேம் ஆஃப் போஸ்ட் வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் எவ்வளோ பே ஆஃப் லெவல் குடுக்குறாங்க. ஸோ எந்தெந்த கேட்டகரிக்கு என்னென்ன வேக்கன்சி குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு என்னன்னா, இன்ஜினியரிங் சில வந்து எலக்ட்ரானிக்ஸ் குடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஸ்ட்ரீம் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மொத்தம் பே லெவல் வந்து 11. ஓகேங்களா? அப்ப இன் ஹேண்ட் சேலரியே உங்களுக்கு வந்து 60,000 70,000க்கு மேல தான் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் இன்ஜினியர் பி வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிசிப்ளின் குடுத்துருக்காங்க, மெக்கானிக்கல் குடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ருமென்டேஷன் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் தென் இன்ஜினியரிங் சி. ஸோ இன்ஜினியரிங் சி வந்து எலக்ட்ரானிக்ஸ் குடுத்துருக்காங்க, மெக்கானிக்கல் குடுத்துருக்காங்க, ஐடி, சிவில், எலக்ட்ரிக்கல். இந்த மாரி ஒரு 5 டிசிப்ளின்க்கு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் ட்ரேட்மேன், எலக்ட்ரிக்கல், ஏசி மெக்கானிக், மெக்கானிக்கல், ஃபில்டர் அண்ட் டர்னர், மெக்கானிஸ்ட். ஓகேங்களா? இதுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இந்தந்த போஸ்ட்டுக்குலாம் வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரானிக்ஸ்க்கு நீங்க வந்து கண்டிப்பா எம்எஸ்சி ஆர் டிகிரி இன் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ 3 இயர்ஸ் ஆஃப் ரிலவன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்லன்னா நீங்க எம்டெக் பண்ணியிருக்கலாம். எம்டெக்ல வந்து எலக்ட்ரானிக்ஸ் வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க்ல இருக்கணும். ஓகேங்களா? ஸோ டிசைரபிள் இது வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்ல கைஸ். ஸோ இந்த டிசைரபிள்ங்கிற இந்த ஃபீல்ட் இருக்குல்ல, கண்டிப்பா இருக்கணுங்கிறது அவசியம் இல்ல. பட் இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை குடுப்பாங்க. ஸோ இது எத்தன வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அப் டூ 35 இயர்ஸ் அந்த ஏஜ் வரைக்கும் நீங்க வந்து இத அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் போஸ்ட்டுக்கு என்ன தேவைன்னா, அண்ட் தென் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம எம்எஸ்சி இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் தேவைப்படும்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி இதுக்கு வந்து என்னன்னா, ஓ எம்எஸ்சி ஆர் இன்ஜினியரிங் டிகிரி இன் எலக்ட்ரானிக்ஸ் வித் ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் அதே தான் கைஸ். ஒரே இதுதான். இத ரெஃபர் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இன்ஜினியர் பிக்கு வந்து டோட்டலா 4 போஸ்ட் குடுத்துருக்காங்க. ஸோ 4 போஸ்ட்ல அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா, எம்எஸ்சி ஆர் இன்ஜினியரிங் இன் எலக்ட்ரானிக்ஸ் வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்ல. எம்எஸ்சி பண்ணியிருக்கணும். இல்லாட்டினா யூஜி இன்ஜினியரிங் பண்ணி எலக்ட்ரானிக்ஸ்ல பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து நீங்க எலிஜிபிள். ஓகேங்களா? இதுக்கு வந்து 35 இயர்ஸ் ஏஜ் லிமிட் வரைக்கும் இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல். மெக்கானிக்கல் வந்து நீங்க அதே தான். எம்எஸ்சி பண்ணியிருக்கணும் மெக்கானிக்கல்ல. இல்லன்னா இன்ஜினியரிங்ல நீங்க எம்எஸ்சி பண்ணியிருந்தா நீங்க எலிஜிபிள். அதே மாரி இன்ஸ்ட்ருமென்டேஷன்லயும் அதே தான். அந்தந்த டிசிப்ளினுக்கு ஏத்தாப்புல பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட்ல வந்து சி பொசிஷன் மொத்தம் 8 பொசிஷன் குடுத்துருக்காங்க. 8 பொசிஷன்ல டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்க எலிஜிபிள். அதே மாரி டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சவங்க எலிஜிபிள். அண்ட் தென் டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 3வதுக்கு எலிஜிபிள். ஸோ 4, 5 எல்லாத்துக்குமே எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்க எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் படிச்சவங்க மட்டும் தான் எலிஜிபிள். ஸோ 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் ஐடி. ஐடிக்கு வந்து டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயன்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கணும். ஸோ அவங்களும் 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி சிவிலுக்கும் நீங்க டிப்ளமோ சிவில் பண்ணியிருக்கணும். எலக்ட்ரிக்கலுக்கும் நீங்க டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? தென் ட்ரேட்மேன் ஏக்கு வந்து 8 பொசிஷன் குடுத்துருக்காங்க. இதுல நீங்க வந்து ஐடி யார் யார் படிச்சவங்களோ நீங்கலாம் எலிஜிபிள். ஓகேங்களா? ஐடிஐல எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும். ஏசி மெக்கானிக்னா ஐடிஐல ஏர் கண்டிஷனிங் முடிச்சிருக்கணும். மெக்கானிக்கல்ல அ ஐடிஐல மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும். ஸோ அதே மாரி ஃபிட்டர், டர்னர், மெக்கானிஸ்ட்டுக்கு வந்து ஐடிஐலயே நீங்க அந்த ரிலவன்ட் டிசிப்ளின் நீங்க படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, 31 ஜூலை 2026 மதியம் 12 வரைக்கும் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க லாஸ்ட் டேட்ல அப்ளை பண்ணாம முன்னாடியே அப்ளை பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து மெத்தட் ஆஃப் செலக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் இன்ட்ல அதாவது பே லெவல் 10க்கு மேல இருக்கிறவங்க போஸ்ட்டுக்கு ஃபுல்லாமே அப்ஜெக்டிவ் டெஸ்ட் இருக்கும். இல்ல சப்ஜெக்டிவ் டெஸ்ட் இருக்கும். அது இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா? அப்ஜெக்டிவ் டெஸ்ட்னா நார்மலா கேட்கறது. இந்த ரீசோனிங், எஸ்எஸ்சி எக்ஸாம் கேட்கற மாரி தான். ரீசோனிங், மேத்ஸ் அண்ட் தென் ஜிகே அண்ட் இங்கிலீஷ் இந்த மாரி இருக்கும். அதாவது அதே சப்ஜெக்டிவ் டெஸ்ட்னா உங்க ரிலவன்ட் டிசிப்ளின்க்கு ஏத்தாப்புல டெஸ்ட் இருக்கும். லைக் இப்போ நீங்க மெக்கானிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மெக்கானிக்கல் ஓரியன்டடா உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஆர் வேக்கன்சி இருந்து கேண்டிடேட்ஸ் வந்து கம்மியா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இன்டர்வியூ வச்சு டைரக்ட்டா செலக்ட் பண்ணிருவாங்க. அத தவிர்த்து மத்த எல்லா போஸ்ட்டுக்குமே கண்டிப்பா இந்த செலக்ஷன் மெத்தட் இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொஞ்சம் பார்த்துக்கங்க. இந்தியன் சிட்டிசனா இருக்கணும்.
அதே மாரி எல்லா டாக்குமெண்ட்டையும் கரெக்ட்டா வச்சிருக்கணும். 10த், 12த் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, காலேஜ் சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சிருக்கணும். இன்கேஸ் நீங்க வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேட்டகரில வரீங்கன்னா, நீங்க வந்து அந்த குரூசியல் டேட்டுக்குள்ள நீங்க வந்து வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? ஏஜ் ரிலாக்சேஷன் அத வச்சு தான் நீங்க வந்து கிளைம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்கங்க ஃபிரெண்ட்ஸ். இது வந்து அதே மாரி டேட் ஆஃப் பர்த் பார்த்துக்கங்க. ஏஜ் கேட்டகரி எல்லாமே பார்த்துக்கணுங்கிற மாரி அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அ வி இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்ன்மெண்ட் ஜாப் தான். ஓகேங்களா? இன்கேஸ் வந்து நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு கவர்ன்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்கன்னா, அங்கருந்து நீங்க ஒரு என்ஓசி ஃபார்ம், நோ அப்ஜெக்டிவ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். ஓகேங்களா? அண்ட் தென் நீங்க அப்ளை பண்ணி கால் லெட்டர் வந்து இமெயில்ல தான் வரும். ஓகேங்களா? இமெயில் வரும். நீங்க அங்க தான் RRI அதாவது ராமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல தான் நீங்க போய் எக்ஸாம் எழுதுற மாரி இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் இதுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் பாருங்க ஃபிரெண்ட்ஸ். எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, 250 சொல்லியிருக்காங்க. யார் யாருக்குன்னா யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ். அவங்க எல்லாருமே ஆன்லைன்ல பே பண்ற மாரி இருக்கும். அதே மாரி எஸ்சி, எஸ்டி, வுமன், டயாங் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு வந்து ஃபீஸே இல்ல. ஓகேவா? அண்ட் தென் இன்ட்ரஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணிக்கலாம். அதோட வெப்சைட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க ஃபர்தரா ரெஃபர் பண்ணிக்கங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் கொரி இருந்துச்சுன்னா, இந்த மெயிலுக்கு இதுதான் அஃபிஷியல் மெயில். உங்களுக்கு வந்து மெயில் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ மறக்காம மிஸ் பண்ணாம நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதிகமா காம்படிஷன் இருக்காத ஒரு ஜாப். ஏன்னா வந்து இது எஸ்பெஷலி அந்தந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் கேட்டிருக்கிறதுனால, அதிகமா அவ்வளவா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களும் வரமாட்டாங்க. ஓகேங்களா? அது ரெகுலர் ஜாப். ஸோ மறந்துடாம அப்ளை பண்ணுங்க. ஓகே. நன்றி கைஸ். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம சேனல. பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் தெரியாம ஜாப் இருந்துச்சுன்னா, இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ.